ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்திக்கு செம்மையான காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, தக்காளி தொக்கு தான். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தொக்குக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லான்னு பார்த்துடலாம் வாங்க. 3 மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்துக்கோங்க. 5லேருந்து 6 தக்காளி பழம், அதை மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் பொடியை கட் பண்ண சின்ன சின்ன வெள்ளைப்பூடு, ஒரு 3 அல்லது 4 வரமிளகா கொஞ்சம் பிச்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் காஞ்ச வரமிளகாய் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறமா பொடியை கட் பண்ணி வச்சு வெள்ளைப்பூடை போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதோட போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச 3லேருந்து 4 சைஸ் பல்லாரியை அது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் அதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா நம்ம 5லேருந்து 6 தக்காளி பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கோம். ஸோ அதையுமே அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட அளவு 5லேருந்து 6 தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியோட பச்சை மணம் போயிடுச்சு. அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா உங்களோட காரத்துக்கு ஏற்ப வத்தத்தூளும் அதோட சேர்த்துக்கோங்க. இப்போது இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா அழகாக தனியாக பிரிஞ்சிருக்கும். பார்க்கும்போதே எப்படா சாப்பிட்ணுன்னு தோணுதுங்க. ஃபைனலாக நல்ல மல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இப்போவே செஞ்சு பாருங்கள்.